ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேகம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ₹1 நாணயத்தோட சேர்த்து வைக்கும்போது சகலவிதமான கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பூஜை அறையில் வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான அபிஷேகம் இந்த ஒரு அன்னாபிஷேகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? சிவலிங்கத்துக்கு மேல போற்றக்கூடிய அந்த ஒரு அன்னாபிஷேகம் இருக்குல்ல, அதை நம்ம கண்குளிர பார்த்தோம்னா நமக்கு சொர்க்கத்துல இடம் நிச்சயமா. பிற்காலத்துல தான் அது அடுத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரி சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு மாறிடுச்சு. உண்மையான அர்த்தம் அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்க்கறது தான். சிவபெருமானுக்கு வருஷத்து நடக்கக்கூடிய முக்கியமான அபிஷேகங்கள்ல இந்த ஒரு அன்னாபிஷேகத்தை ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம்னா, சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு பச்சரிசி சாதத்தை குலைவா வடித்து நடத்தப்படக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்துல எக்கச்சக்கமான அரிசிகளை வச்சுதான் இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு அரிசியிலையும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஐதீகமா. நார்மலா நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் செஞ்ச பலன் கிடைக்குமா? அதுவே அன்னாபிஷேகம் செய்த சிவபெருமானை வணங்கும் போது பல்லாயிரக்கணக்கான சிவலிங்கத்தை ஒரே நேரத்துல கண் குளிர தரிசனம் செஞ்ச பலனை இந்த அன்னாபிஷேக வேலையில நீங்க பெற முடியுமா? அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல சிவபெருமான் கோவில்ல சிவலிங்கத்துக்கு இந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு பௌர்ணமி திதி ஐப்பசியோட பௌர்ணமி அப்படிங்கிறது நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 ஆரம்பித்து நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி காலையில 10:15 பிறகுதான் ஆரம்பிக்குது. இந்த இரண்டும் சேரக்கூடிய அந்த நேரத்துல நவம்பர் 5ஆம் தேதி மாலை வேளையில எல்லா விதமான சிவன் கோவில்கள்லையும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நடக்குமா. அப்படி நடக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால நீங்க சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கணும். அன்னாபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே அதுல இடம்பெறக்கூடிய முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி தான். பச்சரிசியை தான் குலைவா வடித்து அன்னாபிஷேகமா சிவபெருமான் லிங்க திருமேனிக்கு போட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களால எவ்வளவு முடியுதோ அதை வாங்கி கொடுக்கணும். ஆனா வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நேரம் நல்ல நேரமா இருக்கணும். புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா கூடுமான அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துடுங்க. மாலை நேரத்துல அன்னாபிஷேகம் பண்றாங்கன்னா மதிய நேரத்திலேயே நல்ல நேரமா பார்த்து அந்த பச்சரிசியை குலைவா வடிச்சு தயார் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே உங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க உங்க குடும்பத்து சார்பில் இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மனசார வேண்டிக்கிட்டு சிவபெருமானோட லிங்க திருமேனிக்காக அன்னாபிஷேகத்துக்காக பச்சரிசியை வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல சிவலிங்கம் வைத்திருக்கக்கூடியவங்க பச்சரிசியை புதுதா கடையில வாங்கிட்டு வந்து அதை குழைவா வடித்து அந்த சிவலிங்கத்துக்கும் அன்னாபிஷேகம் செய்து அதன் பிறகு அந்த சாதத்தை எடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பிரசாதமா சாப்பிடலாம். இதுதான் அன்னாபிஷேகத்தை ரொம்ப எளிமையா கோவில்லையும் வீட்லையும் வழிபாடு செய்வதற்கான வழிமுறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கணும். வீட்டுல சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வீடுகள்ல சிவலிங்கம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா சிவலிங்கம் வைத்திருந்தா மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் மற்ற நாட்களுக்கும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணணும். அதே மாதிரி அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படலாம். அப்படிப்பட்டவங்க இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில நவம்பர் 5ஆம் தேதி கோவில்கள்ல எவ்வளவு நேரம் அன்னாபிஷேகம் நடக்குதோ அந்த நேரத்துல இந்த 2 பொருட்களையும் வைக்கிறது மூலியமா பலவிதமான நன்மைகள் ஏற்படுமா. அதுல முதல் முக்கியமான பொருள் 2 கிண்ணமோ இல்ல ஒரு அகல்விளக்கோ எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா பச்சரிசி, அதாவது அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தானியம் கூடுமான அளவுக்கு எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். இல்லைனா கூட உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல மளிகை கடைகள்லயோ
இந்த பச்சை பயிறு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். விலையும் ரொம்ப கம்மி தான். அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்காக பயன்படுத்தக்கூடிய பச்சரிசியை எடுத்துக்கிறோம், ஓகே. எதுக்காக பச்சை பயிறு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அன்னாபிஷேகம் இந்த வருஷம் நமக்கு வரக்கூடிய அந்த ஐப்பசி பௌர்ணமி இருக்குல்ல, அது புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த தினம். புதன் பகவான் யார் தெரியுமா? நாம செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், குழந்தைகளோட கல்வி, வேலை, இது எல்லாத்துலயும் முன்னேற்றத்தை, வளர்ச்சியா கொடுக்கக்கூடியவர். திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துல புதன் பகவானுக்கு பச்சை பயிறு தீபம் போடுறது மூலயமா ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும்னு அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பச்சை பயிறு தீபத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது திருவெங்காடு ஸ்தலத்துல ஏத்தணுமா? அப்படிப்பட்ட பச்சை பயிரை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 பொருட்களையும் பரணி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் வைக்கணும். முதல்ல அன்னாபிஷேகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சரிசிய சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதா வேண்டிக்கிட்டு, உங்க குடும்பத்துல அரிசி தரித்திரம், அதாவது அன்ன தரித்திரம் சொல்லுவாங்க, அது ஏற்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஏற்படக்கூடாது, வறுமை அப்படிங்கிறது என் குடும்பத்துல இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா அந்த பச்சை பயிறு வச்சிருக்கீங்களே, அத புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு, எங்க கணவருடைய வேலை, எங்க மகனுடைய வேலை, மகளுடைய வேலை, நாங்க பார்க்கக்கூடிய வியாபாரம், தொழில், இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், குழந்தைகளோட கல்வி மேம்படணும், எங்களுடைய சக போட்டியாளர்கள் மாதிரியே எங்களோட தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல அன்னாபிஷேகம் முடிந்து மறுநாள் வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதியோ அந்த 2 பொருட்களையும் எடுத்துட்டு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, இல்ல அதுக்கு வழி இல்ல, சுச்சுவேஷன் இல்லைங்கிறவங்க தண்ணீர விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். இந்த 2 பொருட்களையும், அதாவது புதன்கிழமையில வரக்கூடிய அன்னாபிஷேகத்துக்காக பச்சை பயிரையும், அன்னாபிஷேகத்துக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கக்கூடிய பச்சரிசியையும் நீங்க ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணும்போது சிவபெருமாவோட கடாட்சமும் அந்த புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன்மாவோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். இது மூலயமா வேலை, தொழில், வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பாட்டுக்கோ, அரிசிக்கோ, அன்னத்துக்கோ எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது. நிம்மதியான நிலையான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு நம்ம சில பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது போக கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால அன்றைய தினம் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறதால அன்னதானம் பண்றது விசேஷம். பச்சரிசியில் செய்திருக்கக்கூடிய ஏதாவது நைவேத்தியங்கள், புளியோதரை, வெண்பொங்கல், எது வேணா எடுத்துக்கோங்க. அதை உங்க கையால தயார் செய்து அன்னாபிஷேகத்தன்னைக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமாகவும் கொடுக்கலாம். இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்க கையால உணவாகவும் கொடுக்கலாம். அது உங்க விருப்பம்தான். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.